எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பிரணாவ் பிரணீஸ் கூட ரெடில்ஸில் இருக்க ரேவதி ஸ்டோர்ஸ் வந்திருக்கோம். பிரணாவும் பிரணீஸும் ரேவதி ஸ்டோர்ஸ் வர முக்கியமான காரணமே அங்கே இருக்க பிளே ஏரியா தான். ஆனால் நாங்கள் ரேவதி ஸ்டோர்ஸில் இன்னைக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். என்ன பர்ச்சேஸுங்கிறத வீடியோ போக போக சொல்கிறேன். உள்ளே போனோடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஜுவல்லரி செக்ஷன் இருக்கும், சைடில் வந்து சாரீஸ் செக்ஷனும் இருக்கும். இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே பேஸ்மெண்ட் இருக்கு. பேஸ்மெண்ட்டில் ஃபர்னிச்சர்ஸ், பில்லோஸ், பெட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. நாங்கள் இப்போ எக்ஸ்கலேட்டர் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கோம். லிஃப்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லேடிஸுக்கு தேவையான கிளாத் செக்ஷன் இருக்கு. பக்கத்திலேயே வந்து கிட்ஸுக்கான கிளாத் செக்ஷனும் வச்சிருக்காங்க. கிட் செக்ஷன் பக்கத்திலே சில பொம்மைகள்லாம் இருக்கும். ஆனா பொம்மைக்குனே தனியா வந்து ஒரு ஃப்ளோர் இருக்கு. அங்க வந்து இன்னும் நிறைய பொம்மைங்க இருக்கும். பிரணவும் பிரணீஸும் அங்க இருக்க கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. நெக்ஸ்ட் நாங்க செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர்ல ஜென்ஸுக்கு தேவையான கிளாத் செக்ஷன் இருக்கு. பக்கத்திலே வந்து ஸ்லிப்பர், ஷூஸ் மாதிரி ஃபுட்வியர் செக்ஷனும் வச்சிருக்காங்க. அடுத்து நாங்க தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். தேர்ட் ஃப்ளோர்ல தான் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இங்க தான் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் நீங்க வாங்கிக்கலாம். சூப்பர் மார்க்கெட் பக்கத்திலேயே மேக்கப்புக்கு தேவையான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸும் வச்சிருக்காங்க. இந்த ஃப்ளோர் தான் பிரணவ் பிரணீஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃப்ளோர். ஏன்னா இந்த ஃப்ளோரில் தான் டாய்ஸ் செக்ஷன் இருக்கு. இந்த டாய்ஸ் செக்ஷனுக்குள்ள மட்டும் போயிட்டோம்னா அவ்வளோதான், ரெண்டு பேரையும் கையிலேயே பிடிக்க முடியாது. இப்போ நாங்கள் ஃபோர்த் ஃப்ளோர் போயிட்டு இருக்கோம். ஃபோர்த் ஃப்ளோரில் தான் டிவி, ஏசி, வாஷிங் மிஷின் மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்டீல் பாத்திரங்கள், குக்கிங் ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. இப்போதான் நாங்கள் முக்கியமான ஏரியாக்கே வரும். இதுதான் பிரணவ் பிரணீஸோட பிளே ஏரியா. இந்த ஏரியா தான் இவங்களுக்கு இருக்கிறதுலே பிடிச்ச ஏரியான்னு கூட சொல்லலாம். இந்த பிளே ஏரியாக்குள்ள நீங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நோட்ல உங்களோட நேம் அண்ட் நம்பர் எழுதணும். எந்த டைமுக்கு வந்து நீங்க உள்ள போறீங்கிறதையும் எழுதணும். ஒரு குழந்தைக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 45 மினிட்ஸ் வந்து நம்ம உள்ள ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு குழந்தைக்கு ஒரு பேரண்ட்ஸை வந்து அலோவ் பண்ணுவாங்க. 2 பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் பிரணவ் பிரணீஸ் 2 பேருக்குமே 30 ரூபீஸ் கொடுத்து வந்து டிக்கெட் வாங்கிட்டேன். இப்போ 2 குழந்தைங்கிறதால நாங்க 2 பேருமே வந்து உள்ள போக முடியும். இந்த ப்ளே ஏரியால வீக்கெண்ட் டைம்ல கிரௌடு ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க கிரௌடு கம்மியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீக் டேஸ்ல வர ட்ரை பண்ணுங்க. பிரணவ் ஸ்லிப்பர் அவுத்தோனியும் குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த ஹலோ கிட்டி டாய் வெஹிக்கல்ல ஏறிட்டான். இந்த வெஹிக்கல்ல வந்து நம்ம காயின் போட்டோம்னா இந்த வெஹிக்கல் வந்து ஷேக் ஆகும். இந்த காயினை வந்து டிக்கெட் கொடுக்குற ஸ்டாஃப்ஸ் கிட்ட வாங்கிக்கலாம். ஒரு காயின் 10 ரூபீஸ் ஆகும். நாங்களும் காயின்ஸ் வாங்கிட்டு வந்து ஒரு காயினை இந்த வெஹிக்கிள்குள்ள போட்டோம். ஆனா அந்த காயின் வந்து உள்ள போகவே இல்லை. கொஞ்ச நேரம் அந்த காயினை தட்டி பார்த்தோம். ஆனா காயின் உள்ளவே போகல. அதனால ஸ்டாஃபை கூப்பிட்டு அந்த காயினை எடுத்து கொடுக்க சொன்னோம். ஸ்டாஃபும் அந்த காயினை வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. பட் அந்த வெஹிக்கலை வந்து இப்போதைக்கு சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க பக்கத்துல இருக்க 2 வெஹிக்கல்ல வந்து ஒவ்வொருத்தனையா உட்கார வச்சுட்டு ஒரு வெஹிக்கல்லையும் ஒரு காயினை வந்து போட்டுட்டோம். இந்த வெஹிக்கல்ஸுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன மிஷின் இருக்கு. இந்த மிஷின்ல வந்து நம்ம குழந்தைங்களை உட்கார வச்சு சுத்த விடலாம். ஆனா சுத்துறதுக்கு முன்னாடி இந்த பெல்ட்டை போடணும். இந்த பெல்ட்டை வந்து என்னோட வைஃப் ரொம்ப நேரமா போட ட்ரை பண்ணிட்டே இருந்தா. பட் போடவே முடியல. என்னன்னு நான் செக் பண்ணலான்னு போனேன். அப்போ வந்து அந்த பெல்ட் உடஞ்சிருந்தது. சரி என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது சரி இது ரொம்ப ஸ்லோவா தான் சுத்தும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நாங்க ஒரு காயினை போட்டு சுத்த வச்சோம். என்னதான் ஸ்லோவா சுத்தினாலும் பக்கத்துல ஒரு ஆள் நின்றுட்டே தான் இருக்கணும். ஏன்னா எப்போ வந்து குழந்தைங்க திடீர்னு ஏந்துப்பாங்கன்னு தெரியாது. ரொம்பவே சின்ன குழந்தைங்களா இருந்தாங்களா அவங்கள பெல்ட் போடாம ப்ளே பண்ண விடாதீங்க. இந்த மிஷின் பக்கத்திலேயே இன்னொரு மிஷின் இருக்கும். இந்த மிஷின்ல நம்ம 2 காயின்ஸ் யூஸ் பண்ணோம். நமக்கு ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்க சின்ன சின்ன டாய்ஸை வந்து பிக் பண்ணி வெளியில கொண்டு வரணும். ஆனா நாங்க போகும்போது இந்த மிஷின் வந்து வேலை செய்யல. கொஞ்ச நேரம் ரைடு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிளே ஏரியாக்குள்ள போயாச்சு. அங்க வந்து ஒரு சின்ன வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள பிரணவும் பிரணீஸும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. 2 பேரும் ரொம்ப நேரமா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. சரி என்னதான் பண்றாங்கன்னு உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்க இன்னும் 2-3 குட்டி பாப்பாஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க கூட ஜாலியா இவங்க விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து கொஞ்சம் அட்வென்ச்சரா இருக்கட்டும்னு இந்த ஏரியா கொண்டு வந்தோம். இங்க வந்து படி மேல ஏறி உள்ள பூந்து போற மாதிரி எல்லாம் இருக்கும். பிரணவும் பிரணீஸும் உள்ள ஈஸியா போயிடுறாங்க. ஆனா வெளியில வரும்போது இங்க சர்க்கிள் மாதிரி இருக்கிறதால அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. பிரணீஸ் இப்ப ஸ்லைட் பண்றதுக்காக மேல ஏறிட்டு இருக்கான். பிரணவ் வேற ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்கான். பிளே ஏரியா பொறுத்தவரையும் 2 பேரையுமே ஒரே இடத்துல பாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அவங்க ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. பிரணவும் பிரணீஸும் இப்ப குதிரை மேல ஏறி உட்கார்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பக்கத்திலே சின்னதா ஒரு ஸ்லைடு இருக்கு. இந்த ஸ்லைட்ல ஆல்ரெடி பிரணவ் ஏறிட்டான். பிரணீஸ் பின்னாடியே வந்து நானும் வந்து ஸ்லைட் பண்ணும், சீக்கிரமா ஸ்லைட் பண்ணுன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு பிரணீஸ் சைக்கிள்ல ஏறி ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிரணவ் அதை பார்த்துட்டு நானும் வந்து இதுல உட்காந்து ரைட் பண்ணணும்னு சொன்னா. அதனால பிரணாவையும் வந்து நாங்க மேல தூக்கி உட்கார வச்சோம். பட் இந்த சீட்டு வந்து சின்னதா இருக்கிறதால பிரணாவையும் பிரணீஸையும் ஒரு கை பிடிச்சிக்கிட்டோம். இதுக்கு பக்கத்திலேயே புழுவோட வாய்க்குள்ள போயிட்டு பின்னாடி வழியா வர மாதிரி ஒரு செட்டப் வச்சிருந்தாங்க. பிரணவும் பிரணீஸும் அதோட வாய்க்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புழுக்கு நடுவுல ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ்குள்ள பார்த்து குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு நம்ம பாத்துக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே சுத்திட்டு பிரணவும் பிரணீஸும் அவங்க செமையா விளையாடுற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த லொகேஷன்ல நிறைய பால்ஸ் வந்து போட்டுருப்பாங்க. குழந்தைங்க அதுக்குள்ள உட்காந்துட்டு குதிச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பால்ஸ் எல்லாமே தூக்கி வந்து மத்தவங்க மேல போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரணவும் பிரணீஸும் பால்ஸை வந்து அவங்க 2 பேர் மேல போட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க குழந்தைங்க மேலேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் பால்ஸோட ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் பிரணவ் பிரணீஸ் கிட்ட போலான்னு சொன்னா. ஆனா பிரணீஸ் வந்து அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாம வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டான். பிரணவ் வந்து தட்டக்கா புத்தக்கான்னு எப்படியே எழுந்து நின்று பிரணீஸோட கையை பிடிச்சிட்டு வா போலான்னு சொல்றான். ஆனா பிரணீஸ் கொஞ்சம் கூட சட்டையே பண்ண மாட்டான். நாங்க இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு செருப்பை போட்டுட்டு வெளியில வந்துட்டோம். ஏன்னா டைமிங் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த பிளே ஏரியா பக்கத்துலேயே நமக்கு ஃபுட் கோர்ட் இருக்கு. இங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கிடைக்கும். நாங்க வந்து ஒரு பாப்கார்ன் வாங்கணும், ஒரு வாழைத்தண்டு சூப் வாங்கணும். அது மட்டும் இல்லாம பிரணவ் பிரணீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் கார்ன் ஒன்று வாங்கணும். இந்த ஃபுட் கோர்ட்ல இருக்க டேபிள்ஸ் எல்லாமே கிளீனிங் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும்.
இருக்கும். நீங்கள் ரொம்பவே ஹைஜீன் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ஸில் உட்காந்து சாப்பிட நீங்கள் யோசிப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாப்கார்ன் சாப்பிட்டு இருந்தா, பிரணவ் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டு இருந்தா. 2 பேரும் மாற்றி எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ஃபுட்வியர் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே வர முக்கியமான காரணமே பிரணவ் பிரணீஸுக்கு வந்து செருப்பு வாங்க தான். ஏன்னா அவங்களோட செருப்பு வந்து பிஞ்சு போயிடுச்சு. எந்த மாதிரி மாடல்ஸ் வாங்கலாம்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது பெல்ட் மாடல் செருப்பு தான் இங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதனால அந்த பெல்ட் மாடலையே வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் இந்த 2 செருப்பை தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க. 2 செருப்பையும் நாங்கள் பில் போட்டு பே பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ரேவதியை விட்டு வெளியில வரதுக்குள்ளேயே பிரணவ் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். பிரணீஸ் மட்டும் தான் முழிச்சிட்டு இருந்தான். நீங்க இந்த ரேவதி ஸ்டோர்ஸ் டீல்ஸ்க்கு வந்திருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரேவதி ஸ்டோர்ஸ்ல எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரேவதி ஸ்டோர்ஸ் எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பிரணவ் பிரணீஸோட எந்த இடத்துக்கு போலாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை பிரணவ் பிரணீஸோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை பை.